நீங்க சொன்ன ஒரு கேள்வி வந்து காஸ்ட்லியான்னு கேட்டீங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வந்தாலும் மக்களுக்கு இருக்கிற ஒரே பயம் பில்லிங். ஆமா, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் காஸ்ட்லி கிடையாது. ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற சர்வீசஸ்க்கு தான் வந்து எக்ஸ்பென்சிவ். ஏன்னா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கு. லைக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் மசாஜ் பண்றோம், நீங்க அந்த இடத்த அவ்வளவு கிளீனா வச்சுக்கணும். அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் இருக்கிற ஏரியாஸ் கிளீனா வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் தான் எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால தான் மக்களுக்கு அப்படி தெரியுது. இன்னும் ஒண்ணு, இந்த ஆயுர்வேத மெடிசன் இங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. அமெரிக்காக்காரன் ஒத்துக்கிட்டான்ப்பா வேப்பிலை சாப்பிடலான்னு, யூரோப்காரன் ஒத்துக்கிட்டான் துளசி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து நம்புவாங்க. இங்க நாங்க எவ்வளவுதான் கோவி சொன்னாலும் அதோட வெயிட்டேஜ் கம்மி தான். ஓகேவா? அந்த மாதிரி அது வந்து வேற கண்ட்ரிக்கு போயிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஒரு மேல்தட்ட மக்கள் தான் வந்து இது அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆயுர்வேதா மெடிசன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுமே ஆயுர்வேதம் பேர் போடாம நீங்க விற்கவே முடியாது. ஸோ ஆயுர்வேதாவுக்கு தான் வந்து அந்த டிமாண்ட் இருக்கு. ஆயுர்வேதா அந்த மைலேஜ் இருக்கு. நீங்க இன்னைக்கு காலைல யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து, நீங்க போட்டுக்கிற சோப்ல இருந்து, நீங்க குடிக்கிற தண்ணில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, ஆயுர்வேதிக் ட்ரெஸ் கூட வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் யாருக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல் தட்டு மக்களுக்கு தான் ரீச் ஆகுது. அபோவ் மிடில் கிளாஸ் தான் போகுது. அதனாலதான் மக்கள் நினைச்சுக்கிறாங்க அவங்களாம் பயன்படுத்துறாங்க, இது ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி பார்க்க போனா ஆயுர்வேதா வந்து வில்லேஜஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாட்டி வைத்தியம் தானே சொல்றோம். அது வந்து கிராமத்துல தானே ஃபர்ஸ்ட் பழகி இருக்கு. கிராமத்து வைத்தியம் தானே சொல்றோம். அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சதுனாலதான் இந்த மேல்தட்ட மக்கள் மட்டும் யூஸ் பண்றாங்க. காஸ்ட்லிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.